எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன். இது நம்ம முதல்ல நம்ம மற்ற குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு தர்மம். ரெண்டாவது, கோலம் போட்டாச்சு ஆற்றுக்கு. அடுத்து என்ன பண்ணணும்? நாட்காலே நீராடி ஸ்நானம் பண்ணி ஆகணுமே. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நாளான்னு காலையில் எழுந்து நீராடுன்னு திருப்பாவையில் ஆண்டாள் சொல்லி வச்சா. ஆனால் நம்ம எழுந்துக்கிறதே லேட்னா நம்ம என்ன பண்ணுறது? சூரிய பகவான் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஸ்நானம் பண்ணால் நம்ம தேகம் ஆரோக்கியமாக இருக்கும்னு சொன்னான். நம்ம பாட்டி நம்ம அம்மாலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணதுனால தான் அவள் சௌக்கியமாக இருக்கா. நமக்கு தேகம் ஆரோக்கியம் குறைஞ்சி போயின்னு இருக்கு. காரணம் என்னென்னா, நம்ம எழுந்துக்கிறதுக்குள்ள சூரிய பகவான் நம்மளை எழுப்புற நிலமையில நிறைய பேர் இருந்துட்டு இருக்கான். சூரிய பகவான் அம்மா டைம் ஆகிடுத்துமா, நீ இன்னும் எழுந்துக்கலையா அப்படின்னு நம்மளை சொல்கிற அளவுக்கு நம்மளோட நிலமை போயின்னு இருக்கு. சரி, ஸ்நானம் பண்ணியாச்சு. ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்? பொட்டு வச்சுக்கணும் இல்லையா? பொட்டு வைக்கிறதுனால நிறைய பேருக்கு இப்போ மறந்து போயிடுது. ஆற்றுல வேறு ஏதாவது ஒரு இதுன்னா மட்டும்தான் பொட்டு வைக்காமல் இருந்த காலம். இப்போல்லாம் பொட்டே வச்சுக்க மாட்டேங்கிறாங்க. சர்வம் நித்தியம் பொட்டே இல்லை அவளுக்கு. பொட்டு வைக்கிறதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம் புரிஞ்சுதுன்னா நல்லா பெரிய பொட்டாக வச்சுருவா அவள்லாம். இந்த இடத்துல சிவனும் பார்வதியும் சேர்ந்து குடி கொட்டுன்னு இருக்கா அப்படின்னு நம்ம பாட்டிலாம் குங்குமம் வச்சுட்டு இருந்தா. பட் இந்த காலத்து குழந்தைகளுக்கு இது சொன்னால் ஏற்றுக்க மாட்டான். ஆமாம், சிவனும் பார்வதியும் அங்கே தான் சேர் போட்டுன்னு உட்காந்துருக்காளா அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவான். இதுக்கு பின்னாடி இருக்க தாத்பரியம் என்னன்னா, இந்த இடத்துல நமக்கு ஒரு முக்கியமான நரம்பு நம்ம உடலோடு சேர்ந்து இருக்கு. இதை வச்சு நம்ம இங்கே அழுத்துறச்ச அது நமக்கு நல்ல சக்தியை, பிராண சக்தியை அதிகரித்து கொடுக்கறது. உடனே நம்ம ஒரு ஸ்டிக்கர் போட்டு வாங்கி ஒட்டின்ட்டு வந்துடக்கூடாது. அதில் உயிரே கிடையாது. நல்ல குங்குமத்தை வச்சுக்கணும். குங்குமம் எப்படி பண்ணுறா? மஞ்சளோட சுண்ணாம்பை சேர்த்து அதை பண்ணுறா. அதை தினமும் இங்கே வச்சுக்கிறச்சே நம்ம சூரிய ஒளியில் போகிறச்சே விட்டமின் டி அது கிராஸ் பண்ணி கொடுக்கறது. இது எதுவுமே நான் சொன்னதே கிடையாது, இது எல்லாம் சயின்ஸ் சொல்கிறது. இப்போது மற்றவா நம்ம ஆற்று பெரியவாளை கேட்டால் இது எல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்கிறதுன்னு சொல்லுவாள். பட் இங்கே நம்ம இன்றைக்கி இருக்கிற காலஸ்திதிக்கு நம்ம சயின்ஸ் சொல்கிறதுன்னு சொன்னால் தானே நம்புகிறேன். அதனால தான் எல்லாம் சயின்ஸ் ஃபேக்டாகவே கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது, இங்கே விட்டமின் டி குறைபாடு இருக்கவாலாம் நல்லா அழகாக இங்கே வச்சுக்கோங்க குங்குமம். கொஞ்ச நாளில் உங்களுக்கு விட்டமின் டி குறவே இருக்காது, சௌக்கியமாக இருப்பேன். இங்கேயும் வச்சுக்கணும். நம்ம சுவாசினி எல்லாம் இங்கே வச்சுக்கணுன்னு உடனே எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது. ஆஞ்சநேய சுவாமி என்ன பண்ணாராம், தேவி சீத்தை இங்கே செந்தூரம் இட்டுக்கிறத பார்த்தாராம். இது என்னது இது இங்கே இட்டுக்கிறேள? ஏன்னா இவருக்கு அட்ட பிரம்மச்சாரி, இவருக்கு ஒன்றுமே தெரியாது பாவம். அதனால் தன்னோட அம்மாவான தேவி சீத்தை கிட்ட கேட்குறா, இது என்னது இது இங்கே வச்சுக்கிறேள் அப்படின்னு. அதுக்கு உடனே நம்மளோட சுவாமி தேவி சீத்தை சொல்லியிருக்கா, இது என்னோட பர்த்தாவான ஸ்ரீராமருக்கு மங்களத்தை கொண்டு கொடுக்கும் அப்படின்னு. அதை கேட்டுட்டு, ஓஹோ ஸ்ரீராமருக்கு அப்போ இது வச்சுருந்தா நல்லதா அப்படின்னு எங்கேயோ போய் நல்லா நிறைய செந்தூரத்தை எடுத்து உடம்பு ஃபுல்லாக பூசின்னு உட்காந்துட்டார். தேவி சீத்தை பார்க்குறான், இது என்னப்பா இது கோலம், உடம்பு ஃபுல்லாக செந்தூரத்தை பூசின்னு உட்காந்துட்டு இருக்கே அப்படின்னு. இத்தினூண்டு செந்தூரம் வச்சுருந்தாவே ஸ்ரீராமருக்கு அவ்வளோ மங்களம்னா, அப்போ நான் உடம்பு ஃபுல்லாக பூசின்னு இருக்கிறதுக்கு என்னோட ஸ்ரீராமருக்கு எப்பேற்பட்ட மங்களத்தை அது கொண்டு கொடுக்கும் அப்படின்னு அவர் சொன்னாராம். அவரோட பக்தியை பார்த்துட்டு தேவி சீத்தை, இனிமேல் உனக்கு யார் யாரெல்லாம் என்ன வேண்டின்னு செந்தூரம் சாத்துறாளோ அவளுக்கு அது அனுகூலமாகட்டும்னு சாக்ஷாத் மகாலட்சுமி பூமாதேவியோட புத்திரி தேவி சீத்தை அவருக்கு அனுகிரகம் பண்ணினான். அதனால் நம்ம நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிறதுங்கிறது அறிவியல் பூர்வமாக நமக்கு நல்லதை கொடுக்கறது. சாஸ்திரோத்தமாகவும் நமக்கு மங்களத்தை கொண்டு நம்ம ஆற்றுல வைக்கிறது. ஆற்றுல நிச்சயம் இருக்க வேண்டிய ஒரு செடி துளசி செடி. எல்லா ஸ்திரீகளும், அது விவாகம் ஆனவாலும் சரி ஆகாதவாலும் சரி, துளசி செடிக்கு நித்தியம் ஒரு சொம்பு ஜலம் விட்டு ஒரு தீபம் ஏற்றி ஒரு கோலம் போட்டு பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணணும். அந்த துளசி செடிக்கு கீழே இருக்கிற அந்த மண்ணை எடுத்து பிரசாதமாக நெத்தியில் இட்டுன்னு நம்ம எந்த வேலை நம்ம ஆரம்பித்தாலும் அது சுலபமாக கைகூடும். இது நான் கண்கூட அனுபவமாக கண்ட உண்மை. அதனால் ஆற்றுல எல்லாரும் அவசியம், அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவா கூட சரி, அழகாக இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் நல்லா மாடி தோட்டம்லாம் வச்சுக்கிறாங்க. அந்த மாடி தோட்டத்தில் நிச்சயம் இருக்க வேண்டிய ஒரு செடி துளசி செடி. நான் மாடி தோட்டம்லாம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பில்லைன்னு சொன்னால் கூட ஒரு சின்ன தொட்டியாச்சும் வாங்கி ஆற்று வாசலில் வச்சு கோலம் போட்டு நித்தியம் விளக்கேற்றி அந்த மண் எடுத்து நெத்தியில் இட்டுண்டு பாருங்கோ, ஆற்றுல எப்படி மகாலட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கு, உங்களுக்கு எப்படி மனசாந்தி கிடைக்கிறது, ஆற்றுல இருக்கிறவா எல்லாரும் எப்படி சுபிக்ஷமாக இருக்கான்னு